வணக்கம் மக்களே, வாங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கேட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஆவரேஜ் சம். ஓகேங்களா? சம் என்னன்னு பாருங்கள். 25 ஸ்டூடெண்ட்டோட சராசரி மதிப்பெண் வந்து 78.4ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மதிப்பெண் ஸ்கோர் இருக்குல்ல, அது வந்து 96 வந்து தவறுதலாக 69 மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது அந்த மதிப்பெண்களுக்கான சராசரியை தான் அவங்க கேட்குறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஆவரேஜ் சம் இந்த மாடலில் வந்துச்சுன்னா நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் இதில் 3 ஸ்டெப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கரெக்டாக அந்த 3 ஸ்டெப் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் சொல்கிறேன், என்ன பண்ணணும்னு கேளுங்க. அவங்க கொடுத்துருக்காங்களா, 25 ஸ்டூடெண்ட்டோட சராசரி கொடுத்துருக்காங்களா, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 78.4 × 25. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1960 கிடைக்கும். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 96 ஒரு மார்க்கு தவறுதலாக 69ன்னு மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இது வந்து கரெக்டான மார்க்கு, இது வந்து தவறுதலான மார்க்கு. இதை நீ என்ன பண்ணணும், நம்ம மல்டிப்ளை பண்ணி வச்சோம்னா 1960, அது கூட ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த தவறுதலான மார்க்கில் 69 தவறுதலான அந்த மார்க்கை மைனஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கரெக்டான இருக்குது பாருங்கள் 96, இது கரெக்டான மார்க்கு ஸ்கோரு. ஓகேங்களா? இதை வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போது 1960லேருந்து 69 மைனஸ் பண்ணிவிட்டு 96 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 1987 கிடைக்கும். ஓகேங்களா? இது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு கிடைச்சில்ல 1987, இதை வந்து மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 25 ஸ்டூடெண்ட்டில் 25ஆல் வகுக்கணும். ஸோ 25ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடச்சிடும். 79.48. இதுதான் இதோட கரெக்டான ஆன்சர். இதுதான் வந்து மதிப்பெண்களுக்கான சராசரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாடலில் சம்மு கேட்டாங்கன்னா இந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் இந்த சம்முக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.